எழுத்து பேசக்கூடிய எங்களை அப்படியே அந்த ஹிட்லர் ஆச்சு. எழுத்து பேசினா உள்ள தள்ளுருவேன். இப்போ யூடியூப்ல நான் பேசுறேன்னா எனக்கு ஒரு நோட்டீஸ் எடுக்கிறீங்களா, உங்களுக்கு ஒரு நோட்டீஸ். என்னங்க இப்படி பண்ணிட்டு, ஆமா பேசாத, என்னை பத்தி பேச, இப்படியா இருக்கிறது ஜனநாயகம்? பெரிய பெரிய கொள்ளை சம்பவம் நடந்ததுன்னா அப்படியே பொறுமையா பார்ப்பாங்க. இந்த மாதிரி யூடியூப்ல போட்டால் உடனே பிடிச்சிருவாங்க. யூடியூப்ல கொஞ்சம் வேற மாதிரி வந்து இது என்னன்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை போட்டிங்கன்னா, பறக்கும் படை அமைச்சு மெட்ராஸ்ல இருந்து மதுரைக்கு வந்து மிட் நைட்ல அரெஸ்ட் பண்ணி தீவிரவாதி மாதிரி கொண்டு போய் நிக்க வைக்கிறாங்க 3 மணிக்கு மேஜிஸ்ட்ரேட். என்னன்னா ஒரு எழுத்து பேசக்கூடிய எங்களை அப்படியே அந்த ஹிட்லர் ஆச்சு. எழுத்து பேசினா உள்ள தள்ளுருவேன். இப்போ யூடியூப்ல நான் பேசுறேன்னா எனக்கு ஒரு நோட்டீஸ் எடுக்கிறீங்களா, உங்களுக்கு ஒரு நோட்டீஸ். என்னங்க இப்படி பண்ணிட்டு, ஆமா பேசாத, என்னை பத்தி பேச, இப்படியா இருக்கிறது ஜனநாயகம்? ஸோ இந்த பக்கம் இவ்வளோ லீனியண்டா இருக்கிறாங்க, அந்த பக்கம் யூடியூப்ல போடுறதுக்கு அரெஸ்ட் பண்றாங்க. இந்த ஆட்சி இதுல இருந்து தெரிஞ்சுங்க இந்த ஆட்சி எப்படி போயிட்டு இருக்குதுன்னு. பெரிய பெரிய கொள்ளை சம்பவம் நடந்ததுன்னா அப்படியே பொறுமையா பார்ப்பாங்க. இந்த மாதிரி யூடியூப்ல போட்டால் உடனே பிடிச்சிருவாங்க. யாரையுமே நீங்கள் அராஜகத்திலேயோ இந்த மாதிரி பதவியை வச்சோ அதிகாரத்தை வச்சோ அடக்குன்னு நினச்சிங்கன்னா அது இன்னி வரைக்கும் தமிழ்நாட்டில் எடுபடலை. அது யாராக இருந்தாலும் சரி, அராஜகம் பண்ணினா மக்கள் ஏற்றுக்கவே மாட்டாங்க. நியாயமாக பண்ணுங்க. செயின் அறுத்த எஃப்ஐஆர் கிடையாது, திருடு போன எஃப்ஐஆர் கிடையாது. ஆனால் இதுக்கு எகிரி குச்சி போய் எஃப்ஐஆர் போடுறாங்க. இந்த போலீஸ்காரங்களும் என்ன சொல்கிறதுன்னு தெரியல. அவங்களும் சொல்கிறதெல்லாம் கேட்டுக்கிட்டு சரி அவங்க சொன்ன மாதிரி பண்ணுங்க அப்படியே போய் பண்ணுறாங்க. இந்த அவலம் இருக்குது. ரொம்ப நாளைக்கு இல்லை, இன்னொரு 3 மாதம் தானே. ஓகே.